பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கையாய் இரு என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான காரியங்களிலே எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் எச்சரிக்கையுள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதே போல வேதத்தின் அடிப்படையிலும் இந்த நாளிலே எவைகளிலெல்லாம் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. முதலாவதாக எவைகளில் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, உங்களில் உள்ள வெளிச்சமானது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்றதான அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தவராக காணப்படுகிறார். நம்மையும் பிரகாசிக்க செய்கிற தேவனாகவும் காணப்பட்டிருக்கிறார். அந்த பிரகாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வெளிச்சத்திலே நடக்கும் போது அதற்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் ஏற்படலாம். இருளாகுவதற்கான பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறபடியாக உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்துக்கு நேராக நாம் போய்விடாதபடிக்கு, இருளின் நேராய் நாம் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எவைகளில் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக எதிலே நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான போதனைகள் காணப்படுகிறது. நம்மை விழத்தட்டுகிற பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளில் எல்லாம் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை வஞ்சிப்பதற்காக பலவிதமான காரியங்களை சத்ரு விதைக்கிறவனாக காணப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, அதிலிருந்து விடுபடுகிறவர்களாக எச்சரிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல மனிதர்கள் இதிலே விழுந்து போனவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் நாமோ கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்.
வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். மூன்றாவதாக எவைகளில் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதாக. ஆம்பரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் சோதனை என்கிற காரியம் வரும்போது, வேதனை என்கிற ஒரு காரியம் வரும்போது, உபத்திரவம் என்கிற காரியம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தேவனை விட்டு வழி விலகி செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலைகளிலே நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு அதிலே எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்த தேவனாக காணப்படுகிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் காத்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகாது என்பதாக. இந்த நாளிலே பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது விழுந்து விடாதபடிக்கு தேவனுக்கென்று நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிலே எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, எவைகளில் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக எதிலே எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்முடைய இருதயத்திற்குள் வராதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். தேவன் எனக்கு நிச்சயமாய் இதை செய்வார் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாதபடி இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்த காரியங்களும் நம்மை சுற்றிலும் நடைபெற்றாலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாதபடி நாம் இருக்க வேண்டும். அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அதிலே எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே எவைகளிலெல்லாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தான் நிற்க முடியும் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இராதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே என்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பதில்லை, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எவைகளில் எல்லாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இவைகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மையை தருகிற தேவனாக காணப்படுவாராக. ஆமென். God bless you.